பங்காளி செத்துட்டாருங்க, 16 நாள் சாமி கும்பிடக்கூடாது, எனக்கு மாத விளக்கு, நான் 3 நாள் தீட்டு, சாமி கும்பிடக்கூடாது. சாமி எங்கே இருக்கிறாரு? அட உன் நெஞ்சுக்குள்ள தானே இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்கள். இப்போ அவர் நீ தீட்டாயிட்ட, நான் 3 நாள் லீவு அப்படின்னு அது வெளியே போயிட்டாரு. இப்போ 3ஆவது நாள் கழித்து 4ஆவது நாளுக்கு வரப்போகிறார். இப்போ இல்லையா, தீட்டு போயிடுச்சாமா? போயிடுச்சு, தான் வந்துட்டேன் நான். அவனு உள்ளே உட்காந்துக்கிட்டாரா என்ன? நினச்சி பாருங்க. அவன் போவதும் இல்லை வருவதும் இல்லை. நான் இன்னைக்கு நாம் ஏன் சாமி கும்பிட்றோம், ஏன் பிறந்திருக்கிறோம், ஏன் இன்பத்தையும் துன்பத்தையும் இத்தனையும் அனுபவிப்பது எல்லாமே எதுக்கு தெரியுங்களா? ஒன்றே ஒன்றுக்கு தான். இறைவன் என்னை விட்டு நீங்காதிருக்கிறான் என்கிற உண்மையை சத்தியமாக என் நெஞ்சு உணரணும். அவன் இல்லாமல் நான் இல்லை, அவன் என்னை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை, அவன் என்னோட இருக்கிறான், நான் அவனோட இருக்கிறேன், எங்களை யாராலையும் பிரிக்க இயலாது அப்படிங்கிற உண்மையை என் அறிவுக்குள்ளே நான் உணரணும். புத்தகம் சொல்லிச்சு, அவர் சொன்னார், ஞானசம்பந்தன் சொன்னார், நாவுக்கரசர் சொன்னார், மெய்கண்டார், அந்த கதையில் இல்லை, என் அறிவுக்குள்ளே இறைவன் எங்கூட இருக்கிறான்னு என் நெஞ்சு சொல்லணும்.